Hi everyone, welcome to AGS Knowledge and Learning YouTube channel. So in the video la nama 7th standard maths exercise 1.5 பார்த்துட்டு இருக்கோம். term 1 chapter 1 book ல இருந்து அதுல page number 28 ல இருக்கிற exercise 1.5 இப்போ previous video ல 1 to 4 explain பண்ணிட்டேன் questions. So இந்த video ல 5th question ல இருந்து explain பண்றேன் பாருங்க. A poet Tamil Nambi lost 35 pages of his lyrics when his file had got wet in the rain. Use integers to determine the following. சரியா 35 pages அவர் எழுதின lyrics வந்து என்ன ஆயிடுச்சு ரெயின்னால he lost. சரியா இப்போ if Tamil Nambi wrote 5 pages per day, how many days work he lose? 35 பேஜ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. சரியா இப்போ ஒரு நாளும் அவர் 5 பேஜ் எழுதியிருந்தா எத்தனை நாள் ஒர்க் அவருக்கு லாஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க, தமிழ் நம்பி wrote 5 pages per day, therefore number of days work he lose is equal to மொத்தம் 35 பேஜ் இல்லையா, ஸோ 35 divided by 5 pages. ஸோ 35 divided by 5 என்ன 7, ஏன்னா 7 5s are then 35. So answer 7 pages. Next question பார்க்கலாம். If 4 pages contained 1800 characters, letters, how many characters were lost? 4 பேஜுக்கு 1800 characters இருந்ததுன்னா மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் லாஸ் ஆயிருக்கும்? முதல்ல ஒரு பேஜுக்கு எத்தனை கேரக்டர்னு கண்டுபிடிச்சா 35 பேஜுக்கு எத்தனை கேரக்டர்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணணும், 4 pages contained 1800 characters, therefore number of characters that were lost. So 1 page first கண்டுபிடிக்கலாம். 1800 divided by 4. So 1800 இங்கே சால்வ் பண்ணுறேன் பாருங்க. 1800 divided by 4. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம், 4 4s are 16. ஓகேவா, ஸோ 16 18ல் 16 போச்சுன்னா ஆன்சர் 2. ஸோ 0 இறக்குங்க 20. 5 4s are 20. ஸோ திரும்ப ஒரு 0. ஸோ அந்த 0 மேலே போட்டுக்கலாம். ஆன்சர் 450. இப்போ ஒரு பேஜுக்கு 450 கேரக்டர்ஸ்னால் 35 பேஜஸ்க்கு எத்தனை கேரக்டர், 450 இன்ட்டு 35. ஸோ 450 இன்ட்டு 35 மல்டிப்ளை பண்ணலாம். 0 5 5s are 25. 5 ரிமைண்டர் 2. 4 5s are 20. ரிமைண்டர் 2 இருக்கிறதால 22. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 3 5s are 15. 5 ரிமைண்டர் 1. அடுத்தது 4 3s are 12. ரிமைண்டர் 1 இருக்குது 13. ஸோ ஆட் பண்ணோன்னா 0 5 7 5 1. ஸோ ஆன்சர் 15,750 கேரக்டர்ஸ். சரி, தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் தமிழ் நம்பி இஸ் பெய்டு rupees 250 for each page produced, how much money did he lose? ஸோ அவர் 35 பேஜ் எழுதினார் இல்லையா, ஒரு பேஜுக்கு 250 rupees அவருக்கு கொடுக்கறதா இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பார். இப்போ அது மழையில் நனைஞ்சதுனால எவ்வளோ ரூபா வந்து அவருக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். தமிழ் நம்பி இஸ் பெய்ட் rupees 250 ஃபார் ஈச் பேஜ் ப்ரொடியூஸ். 35 பேஜ் அவர் எழுதினார் இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு பேஜுக்கு 250 rupees கொடுத்தோன்னா டோட்டலாக 35 பேஜஸ்க்கு எவ்வளோ ருப்பீஸ் அவர் ஏர்ன் பண்ணியிருப்பார். பட் மழை பெய்ததுனால அந்த மணி அவருக்கு இப்போ லாஸ் ஆகுது. சரியா, ஸோ அதை நம்ம எவ்வளோ அமௌண்ட் அவருக்கு லாஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும். தமிழ் நம்பி இஸ் பெய்ட் rupees 250 ஃபார் ஈச் பேஜ் ப்ரொடியூஸ்ட், therefore money he lost is equal to total number of pages 35. So 35 into 250 is equal to, ஸோ 250 35 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0, அதாவது 0 into 5 0. 5 5s are 25. 5 ரிமைண்டர் 2. 2 5s are 10. 10 plus 2 12. அடுத்தது இது 3 into 0 0. 5 3s are 15. 5 ரிமைண்டர் 1. 2 3s are 6. 6 plus 1 7. ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு 0 5 7 8. ஸோ 8,750 rupees he lost. சரியா, ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ வாட் அபவுட் ஃபிஃப்த் சப்டிவிஷன்? இஃப்
கவிமான் ஹெல்ப்ஸ் ஒரு பர்சன் வராங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, he helps தமிழ் நம்பி and they are able to produce 7 pages per day. How many days will it take to recreate the work lost? 35 பேஜ் அவர் மழையினால் லாஸ் பண்ணிட்டாரு. ஒரு பர்சன் கவிமான்னு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இவரும் கூட சேர்ந்து லிரிக்ஸ் எழுத ஹெல்ப் பண்ணுறதுனால தமிழ் நம்பியால் ஒரு நாளைக்கு 7 பேஜஸ் எழுத முடியுது. அப்போது எத்தனை நாள் கொடுத்தோன்னா அந்த 35 பேஜஸை அவரால் ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. சரியா? ஸோ கவிமான் helps Tamil Nambi to produce 7 pages per day. Therefore, number of days to recreate the work lost is equal to 35 pages divided by 7 pages. So, அப்போ எத்தனை நாள் 5 ஏன்னா 7 into 5 35 5 daysல எழுதி முடிச்சிடலாம். அடுத்தது 5th question. Tamil Nambi pays Kaviman ₹100 per page for his help. How much money does Kaviman receive? இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அவருக்கு ஒரு பேஜுக்கு 100 rupees கொடுக்குறாரு. அப்போ how much money did he receiveன்னு கேட்குறாங்க. ஸோ கவிமான் பேஸ் தமிழ் நம்பி பேஸ் கவிமான் ₹100 per page. மொத்தம் அவர் 35 pages எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறார். இப்போ 35 into 100 3,500 rupees. சரியா? இப்போ அடுத்தது இது இன்ட்ரெஸ்டிங்கான சம் பாருங்க. add 2 to me, multiply by 5, subtract 10, divide now by 4 and I will give you 15. Who am I? 2 add பண்ணணும், 5 multiply பண்ணணும், minus 10 பண்ணணும், divided by 4 பண்ணால் ஆன்சர் 15 வருவேன். நான் யார்? ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ், நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷனை இங்கே எழுதி காமிக்கிறேன். ஸோ அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ +2 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம், அதை ஒரு ப்ராக்கெட்டில் போடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆன்சரோட இன்ட்டு 5 பண்ணுறோம், அகெயின் ஒரு ப்ராக்கெட். தென் அதில் கிடைக்கிற ஆன்சரை -10 பண்ணுறோம், திரும்ப ஒரு ப்ராக்கெட். இதில் கிடைக்கிற ஆன்சரை டிவைடட் பை 4 பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 15. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். இதை எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த டிவைடட் பை 4 இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ இது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். 15 into 4 என்ன? 60. நெக்ஸ்ட்டு இந்த -10 இந்த பக்கம் கொண்டு போங்க, 70. அப்போ இந்த ப்ராக்கெட் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இந்த மல்டிப்ளை பை 5 இந்த பக்கம் கொண்டு போனால் டிவைடட் பை 5. 70 5ஆல் டிவைட் பண்ணால் 14. எப்படின்னு கேட்குறீங்களா? 70 divided by 5, 1 5s are 5, ஸோ ரிமைண்டர் 20. 7ல் 5 போனால் 2, அப்போ அந்த அடுத்த நம்பர் 0 இறக்கணுன்னா 20. 4 5s are 20. ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து 14. ஸோ இப்போ அந்த ப்ராக்கெட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். கடைசியாக ஒரே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, தட் இஸ் x + 2. ஸோ இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து x is equal to 12. அப்போ அந்த நம்பர் வந்து 12. The number is 12. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th question. காமாட்சின்றவங்க a fruit vendor sells 30 apples and 50 pomegranate. If she makes a profit of 8 rupees per apple and loss 5 rupees per pomegranate, what will be her overall profit or loss? ஸோ 30 ஆப்பிள்ஸ் 50 பொமக்ரானட் வந்து காமாட்சின்றவங்க விற்கிறாங்க. ஒரு ஆப்பிளுக்கு 8 ரூபாய் லாபமும் ஒரு பொமக்ரானட்டுக்கு 5 rupees லாஸும் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது ஓவராலாக இதை விற்று அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிதா லாஸ் கிடைச்சிதான்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 30 ஆப்பிள்ஸ் 8 ரூபாய் லாபம், அப்போ 30 into 8 240 rupees அவங்களுக்கு லாபம் கிடச்சிருச்சு. மைனஸ் 50 பொமக்ரானட், பட் 5 ரூபாய் அதில் நஷ்டம் ஒரு ஆப்பிளுக்கும். அப்போ 50 into 5 என்ன? 250. அப்போ 240ல் 250னா அவங்களுக்கு 10 rupees. -10 தான் ஆன்சர். ஸோ மைனஸில் ஆன்சர் வர்றதுனால நமக்கு அவங்க லாஸ், she lost rupees 10. சரியா? லாஸ் ஆஃப் rupees
10. அடுத்த question. During a drought, the water level in a dam fell 3 inches per week for 6 consecutive weeks. What was the change in the water level in the dam at the end of this period? So change in the water level நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் சரியா? So change in the water level. So 3 inches ஒரு வீக்குக்கும் அதாவது 6 consecutive வீக்குக்கு 3 inches குறைஞ்சதுன்னா end of this period எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. change in the water level in the dam at the end of this period is equal to 3 inches 6 weeks. So 3 into 6 எவ்வளோ 18. So the answer is decrease of 8 inches. Okay, 9th question பார்ப்போம். Buddha was born in 563 BC BCE and died in 483 BC BCE. Was he alive in 5000 BC BCE and find his lifetime? சரியா? ஸோ கேட்குறாங்க லைஃப் டைம்னா எத்தனை வருஷம் அவர் வாழ்ந்தாருன்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்றது வந்து எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அதை நம்ம என்ன பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணால் கிடச்சிரும். பட் வாஸ் ஹி அலைவ் இன் 500 BCனா எஸ். ஏன்னா வந்து அவர் பிறந்தது 563, மறைந்தது 483னா இதுக்கு நடுவில் 500ன்ற ஒரு வருஷம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அவர் 500 BCயில் உயிர் வாழ்ந்திருக்கார். இப்போ லைஃப் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ புத்தாஸ் லைஃப் டைம் இஸ் ஈக்குவல் டு 563 minus 483. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா you will get 80 years as answer. Yes, he was alive in 500 BC BCE. So exercise 1.5 இதோட முடியுது. So thank you for watching this video. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.